பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்று நான் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை சொன்னது அன்னாள். நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தா அவள் தேவ சமூகத்தில் வந்து மனங்கசந்து அழுது பொருத்தன் பண்ணி ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை தருவீரானா, ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் ஜெபம் பண்ணினாள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த பிள்ளை பால் மறந்த பிற்பாடு அவனை ஏரியிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த பிள்ளையை இங்கே ஆலயத்திலே வளரட்டும் என்று சொல்லி விட்டு இந்த பாட்டை அவள் பாடினாள். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட நம்முடைய பார்வைக்கு சிறியவளாய் காணப்படுகிறோம். நம்முடைய பார்வைக்கு பெரிய படிப்புள்ளவர்கள் அல்ல, பெரிய வசதி உள்ளவர்கள் அல்ல, பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள் அல்ல, பேச்சு திறமை உள்ளவர்கள் அல்ல. நம்முடைய சமுதாயத்தில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, அருவருக்கப்படத்தக்கவர்களாக காணப்படுகிறோம். சிறியவர்களாக எண்ணப்படுகிறோம், அற்பமாக பேசப்படுகிறோம். இங்கே நான் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று. நாம் இன்றைக்கு ஒருவேளை எளியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். நம்மை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். சவுலை குறித்து சாமுவேல் சொல்லும்போது கூட, நீ உம்முடைய பார்வையில் சிறியவனாக இருந்தபோது அல்லவா அவர் உம்மை இஸ்ரவேலில் ராஜாவாக, தலைவனாக, அனைத்து ஜனங்கள் நடுவில் உம்மை பெரியவனாக ஏற்படுத்தினார் என்று சாமுவேல் சொல்கிறார். அதே போல நம்மையும் அவர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் வாசிக்க முடியும். ஒரு சம்பவத்தை நான் வாசிப்போமானா, எஸ்தரின் புத்தகத்தில் எஸ்தர் என்று சொல்லக்கூடியதான அந்த சகோதரியை குறித்து நான் வாசிக்கும்போது, இவள் யூத குலத்தை சேர்ந்தவள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து, யூத தேசத்திலிருந்து அவள் நாடு கடத்தப்பட்டவள். அவளோட கூட சேர்ந்த மொர்தெகாய், இன்னும் பல யூதர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துடைய எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள். மாத்திரமல்ல, அந்த எஸ்தர் சொல்லும்போது, தன்னை குறித்து சொல்லும்போது, நாங்கள் அடிமைகளாக விற்கப்பட்டதான ஒரு அடிமை பெண். இன்றைக்கு ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை இருக்கிறது போல அந்த நாட்களில் மனிதர்களை விற்கிறதான சந்தை இருந்தது. அந்த சந்தையில் விற்கப்பட்டதான ஒரு அடிமை தான் எஸ்தர். அந்த எஸ்தரை மொர்தெகாயை அந்த ஜனங்கள் வாங்கினார்கள். வாங்கி அவர்களை அடிமை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசல் காவலாளியாக காணப்படுகிறார். அந்த எஸ்தரும் ஒரு வீட்டில் அவள் அடிமையாக காணப்படுகிறாள். யாரோ அவளை விலைக்கு வாங்கினார்கள். அவளை தாய் தகப்பன் இல்லை, அடிமையாக காணப்படுகிறாள். அந்த காலகட்டத்தில் 127 நாடுகளை அரசாளக்கூடியதான ராஜா திருமணம் பண்ணும்படியாக தீர்மானித்தார். திருமணம் பண்ணும்படி தீர்மானித்த போது அவனுடைய மந்திரிகள் சொன்னார்கள், ராஜாவே, நீர் 127 நாடுகளை அரசாளக்கூடியதான ஒரு ராஜா ஆகையினாலே 127 நாடுகளிலும் மிக சிறந்த அழகான ஒரு பொண்ணை நீர் திருமணம் பண்ண வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொரு நாட்டில் உள்ளதான ஆளுநர்களை பார்த்து அந்த தேசத்தில் அழகு போட்டி நடத்தி, அந்த அழகு போட்டியில் மிக சிறந்த அழகான ஒரு பெண்ணை அரண்மனைக்கு, சூசான் அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும். அப்படி 127 நாட்டிலிருந்தும் 127 அழகிகள் இங்கே வரும்போது அவர்களை இந்த சூசான் அரண்மனையில் 6 மாதம் வெள்ளை போலத்திலும் 6 மாதம் வாசனை திரவியங்களாலும் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கு பிற்பாடு ராஜாவுடைய அரண்மனைக்கு
அவள் வர வேண்டும். ராஜா அந்த 127 பெண்களில் யாரை விரும்புகிறீரோ, உம்முடைய பார்வைக்கு யார் அழகுள்ளவளாய் காணப்படுகிறாளோ அவளை நீ விவாகம் பண்ணலாம் என்று ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அதன்படி 127 நாடுகளிலிருந்தும் 127 அழகிகள் வந்தார்கள். இந்த 127 ஒன்று தான் இந்த எஸ்தர். எஸ்தருடைய குலம், அவள் யூத குலத்தை சேர்ந்தவள். மொர்தெகாய் இடத்துல வளரும் போதே மொர்தெகாய் சொல்லி வளர்த்தார், நீங்கள் அடிமையாக இருக்கிறாய், விலைக்கு வாங்கப்பட்டவள், உன்னுடைய குலத்தையும் பூர்வத்தையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி வளர்த்தா. அந்த எஸ்தரும் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டாள். அவளுடைய குலத்தை பற்றி சொல்லவில்லை. அவள் எப்படி அங்கு சூசான் அரண்மனைக்கு வந்தாள் என்று சொல்லப்படவில்லை. அவள் தன்னை காத்து கொண்டாள். ஆனால் இந்த எஸ்தர் சூசான் அரண்மனையில் 6 மாதம் வெள்ளை பழத்தினாலும் 6 மாதம் சிறிகளுக்குள்ள சுத்திகரிப்பினாலும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்திரீ ராஜாவோட அரண்மனைக்கு போக வேண்டும். அப்படி ஏராளமான பெண்கள் ராஜா அரண்மனைக்கு போனார்கள். ராஜா ஒருவரையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் எஸ்தருடைய முறை வந்தபோது அவள் ஜெபத்தோடு போயிருப்பா. ஜெபத்தோடு ஆண்டோட அந்த ராஜ சமூகத்தில் போனபோது ராஜா கிரீடத்தை அவள் தலைமையில் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ பெண்கள் அங்கே இருந்தார்கள். 127 நாட்டில் உள்ளதான 127 பெண்கள் அங்கே சூசான் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். ஒரு வருடம் சுத்திகரிக்கப்பட்டார்கள். ஒரு வருடம் அவள் அழகுபடுத்தப்பட்டார்கள். ஆனால் ராஜா எஸ்தர் மேலே தயவும் கரிசனை வைத்தார். ராஜாவுடைய கண்களில் எஸ்தரு கிருபை கிடைத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுக்கு அடிப்படை அவள் ஜெபிக்கிறதான ஒரு மகளாய் காணப்பட்டா. ஒரு பிரச்சனை வந்தபோது மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறா, நீரும் சூசானில் இருக்கிற யூதர்களும் 3 நாள் அல்லும் பகலும் பொசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படியானா எஸ்தர் ஜெபிக்கிறதான பழக்கம் உள்ளதான ஒரு மகளாய் காணப்பட்டாள். அவள் ஒருவேளை நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், அந்நிய நாட்டில் காணப்படுகிறோம், அடிமைகளாக இருக்கிறோம், இங்கே ஆண்டவரை மறந்து விடலாம் என்று சொல்லி ஆண்டவரை மறந்து விடவில்லை. ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு மகளாய் காணப்பட்டான். ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மகளாய் காணப்பட்டான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் உபவாசித்து விழுந்து கிடக்கிறதான அந்த அனுபவம் உள்ளவளாய் காணப்பட்டாள். ஆகையினாலே அந்த எஸ்தரை உயர்த்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். நான் வாசித்ததுபடி சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர வைக்கிற தேவன் இந்த அடிமையாக நாடு கடத்தப்பட்டதான விலைக்கு வாங்கப்பட்டதான அந்த எஸ்தரை ஆண்டவர் 127 நாடுகளை அரசாளக்கூடியதான ஒரு ராஜாவுடைய மனைவியாக மாற்றினாள். அவர் பட்டத்து ராணியாக உயர்த்தப்பட்டாள். கற்பனை பண்ணி பாருங்க, அவருடைய ஆரம்ப நிலைமை தாய் தகப்பன் இல்லாதவள். அவள் அந்த தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை மொர்தெகாய் எடுத்து வளர்க்கிறாரு. மொர்தெகாய் எடுத்து வளர்க்கிறதான ஒரு பிள்ளை மட்டுமல்ல, அவள் நாடு கடத்தப்பட்டவள், விலைக்கு விற்கப்பட்டவள், விலைக்கு வாங்கினவள் அவளை பராமரிக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்வு கொடுத்தார். அவளை ஆண்டவர் உயர்த்தினார். 127 நாடுகளை அரசாளக்கூடியதான அந்த பொறுப்பில் இருந்ததான ராஜாவுடைய மனைவியாக அவள் மாற்றப்பட்டாள். காரணம், ஜெபிக்கிற ஒரு மகளாய் காணப்பட்டாள். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்கள் பார்வையில் சிறியவளாய் காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மேன்மை உண்டாகும், என்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், என்றைக்கு நான் மற்றவர்களைப் போல மாற முடியும், என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில தான் இருப்பேனோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதா, இது சொல்லக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் காணப்படலாம். உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், பெரியவர்களோட பிரபுக்களோட ராஜாக்களோட அமர வைக்கிற தேவன். வாசிக்கிறோம், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோனு சிறப்பான சுதந்திரத்தை தருகிற தேவன் என்று நான் வாசிக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய நடுவில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்மையும் வாழ வைக்க, நம்மையும் மேன்மைப்படுத்த, நம்மை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
இந்த வசனம் நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிற தேவன் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு இருக்கிறதான நிந்தை, அவமானங்கள், பரிகாசங்கள், பழிவார்த்தைகள், இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறத எல்லா துக்கங்களும் நிச்சயமாகவே மாறி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை, எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. அந்த சுக வாழ்வை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது தேவன். ஆண்டவரே, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ஒரு தாய் தகப்பு இல்லாத பிள்ளையாய் காணப்பட்டாள். மொர்தெகாய் எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளையாய் காணப்பட்டாள். அவள் சொல்லும்போது நாங்கள் விற்கப்பட்டோம் என்று சொல்கிறாள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு மகளை நீர் ஆண்டவர் 127 நாடுகளை அரசாளக்கூடிய ஒரு ராஜாவுடைய மனைவியாக மாற்றினீர். அவருடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கொடுத்த தேவன், இந்த மேன்மை கொடுத்த தேவன், இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு அந்த மேன்மை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு வர நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். அந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்து விடுங்க. பெரிய கரடப்பீங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.